இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தோட, உரிமை குரலோட நம்ம எடப்பாடியார் வந்து 234 தொகுதிக்கும் செல்றாங்க. நேத்திலேருந்து தொடர்ந்துட்டாங்க. அத அதுக்க பத்தி நம்ம அக்கா தமிழிசை அவர்கள் வந்து அருமையான ஒரு விஷயம். ஆரம்பிக்கிற போது எங்களுடைய மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களும், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினான் நாகேந்திரன் அவர்களும் தொடங்கி வச்சாங்க. கூடவே இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க ஏரியாக்குள்ள வரும்போது நாங்க கலந்துக்குவோம். எல்லா பாரதிய ஜனதா கட்சியினரும் அனைவரும் இதில வந்து கலந்துக்குவாங்க. அதேபோல இந்த அவர்களுடைய கூட்டம் வந்து மிகப்பெரிய எழுச்சி பெறும். ரொம்ப எழுச்சியாவும் போயிட்டுருக்கு. உண்மையிலேயே இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு திமுக வந்து கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்கு, கலங்கி போய் தான் இருக்கு. இது முடிந்த பிறகு நாங்களும் எங்கள் கட்சியில வந்து இந்த மாரி பயணங்கள் மேற்கொள்வோம். நாங்கள் விளம்பரங்களும் சரி, பொதுக்கூட்டங்களும் சரி, இது போல வந்து நடத்தி எங்களுடைய வந்து பலத்தையும் நாங்க வந்து நிரூபிப்போம். மக்களுக்கிட்ட ஒரு எழுச்சிய உண்டாக்குவோம். இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. எல்லாருடைய அரவணைப்பும் மிக நல்லா இருக்கு. அதேபோல மத்தியில மோடி அவர்கள் வந்து மிகப்பெரிய வந்து நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காரு. நம்ம நாடோட வளர்ச்சியா இருக்கட்டும், பாதுகாப்பா இருக்கட்டும், இந்த சிந்தூர் ஆப்பரேஷன பத்தி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாதிகள வந்து குறி வச்சு காலி பண்ணதில மோடி அவருக்கு பெரிய பங்கு உண்டு. உண்மையிலேயே அவர் வந்து நம்ம பாதுகாப்ப மையப்படுத்தி, பலப்படுத்தி வச்சிருக்காங்க. அதேபோல இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயும் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்துச்சுன்னா, உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழகத்தில நம்ம இரட்டை இலையோட தாமரையும் சேர்ந்து மலர்ந்து மிகப்பெரிய ஆட்சிய கொடுக்கும். அப்படி கொடுக்குற பட்சத்தில தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து சேரும். மேல இருக்கிற நம்ம மோடி அவர்கள் அதிக பலன்கள நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்மள நல்லா கவனிப்பாங்க. அதுக்கு நம்ம எல்லாரும் இந்த அரசாங்கத்தை வீழ்த்தி, நம்ம தாமரை, இரட்டை இலை அப்படிங்கிற அரசாங்கத்த நம்ம கொண்டு வந்து நிறுவனம். இது எல்லாரும் எதிர்பார்ப்பு இருக்குது. மக்கள்ட்ட நல்லா எழுச்சி இருக்குது. நாங்க இப்பவே பார்க்குறோம். இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போங்கிற இந்த கூட்டத்திலே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ எழுச்சியா இருக்கிறாங்க. மக்கள் வந்து திமுக மீது மிகப்பெரிய வெறுப்புல இருக்கிறாங்க. அது நல்லாவே தெரியுது. அதனால தான் வந்து கூட்டங்கள் அலை அலையா வருது. அதனால எங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. களப்பணிகள் சிறப்பா ஆற்றுவோம். இந்த முறை மிகப்பெரிய வெற்றிய வந்து நாங்க ஈட்டுவோம். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. மத்தியில மோடி ஆட்சி, மாநிலத்தில எடப்பாடி ஆட்சி, கூட்டணி அரசாங்கத்திலயும் பிஜேபி பங்கெடுக்கும். நாங்களும் உறுதுணையாக இருப்போம். மக்களை பாதுகாக்கிற அத்தனை வழிகளையும் நாங்கள் ஈடுபடுவோம். இனிமே மக்களுக்கு வந்து ஒரு பொற்கால ஆட்சியா தான் இருக்கும். நாங்க அந்த ஆட்சிய கொடுப்போம். அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட அக்கா சொல்றாங்க. அதேமாரி எங்க கோயிலுக்கு போனாலும், எங்க மோடி ஐயாவுக்கு தான் நாங்க வந்து அர்ச்சனை பண்றோம். அவரு நல்ல திடகாத்திரமா நல்லா இருக்கணும். இந்த ஆட்சிய அவரு சிறப்பா நடத்துறாங்க. மத்தியிலும் நம்ம ஆட்சி இருக்கணும், மாநிலத்திலும் நம்ம ஆட்சி இருக்கணும். அதுக்கு மக்கள் தான் சரியான ஒரு எ ஓட்டு போட்டு எங்கள தேர்ந்தெடுக்கணும். இப்போ உள்ள ஆட்சிக்கு பாடம் புகட்டவும். நன்றி.